நண்பர்களே வணக்கம். ஜேபி சர்ச்சையில் நாம் பார்க்க தவறிய ஒரு விடயத்தை தான் உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். அது என்னவென்றால், ஒரு நல்ல நோக்கத்திற்காக மிக சிறந்த ஒரு படைப்பாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஜெய்பீம், அதை சார்ந்து எழுப்பப்படும் சர்ச்சைகள் எதை நோக்கி நம்மை தள்ளுகிறது? தமிழரின் ஒற்றுமையை சிதைக்கும் ஒரு நிலையில்தான் இந்த சிக்கல் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. தமிழ் தேசிய உணர்வும் தமிழர் இன உணர்வும் மிக அருமையாக வளர்ந்து தமிழர்களின் ஒற்றுமை நிலைக்கும் இந்நேரத்தில் இது ஏதோ திட்டமிட்டு செய்யப்படும் சதியோ என்று சிந்திக்கும் அளவிற்கு தமிழர்களை பிளப்பதுதான் இந்த சர்ச்சையின் விளைவாக இருக்கிறது. நோக்காக இருக்கிறதா என்பதனை நாம் ஆராய வேண்டும். நண்பர்களே, தலைவணங்கி நாம் பாராட்ட வேண்டிய படைப்பு அது, மாற்று கருத்து அல்ல. ஆனால் அங்கு ஒரு ஜாதிய அடையாளம் வைக்கப்பட்டது என்று சொல்லப்படும் போது அதை அவர்கள் உடனே நீக்கினார்கள். ஆனால் இன்னும் ஒரு பெயரில் சர்ச்சை இருக்கிறது. படக்குழுவினர்கள் அந்த கதைக்கான ஆய்வை செய்தபோது மிக விரிவாக செய்திருப்பார்கள். அப்படி இந்த சாதியினர் அந்த மனிதர்களை, அந்த கதாபாத்திரங்களை மிக கொடுமையாக கொடுமை செய்ததில் பங்கு வகித்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு உறுதியாக தெரிந்தால், அதன் காரணமாக அந்த அடையாளம் இருந்தது, அதில் எந்த தவறும் இல்லை, எனினும் நீங்கள் கேட்டுக்கொண்டதனால் நாங்கள் நீக்கிவிட்டோம் என்ற விளக்கத்தை கொடுத்து இந்த சர்ச்சையை நிறுத்திவிடலாம். அப்படி இல்லை என்றால் இந்த சர்ச்சைக்கான அந்த அடையாளம் ஏன் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டது? கவனக்குறைவாக வந்ததா? ஒரு இயக்குனர் கவனக்குறைவாக பொது அறிவு இல்லாமல் இருக்க முடியாது. சரி, தன்னுடைய எண்ணத்தை இயக்குனர் தெளிவாக விளக்கி சொல்லலாம். இன்னும் ஒரு விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இந்த சாதியினர் பெருமளவில் அவர்களை கொடுமை செய்தார்கள் என்றால், துணிந்து சொல்ல வேண்டிய இயக்குனர் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். இப்போது வரும் காணொளிகளை பார்க்கும்போது அந்த பாதிக்கப்பட்டவர்களே இந்த சாதியினர். சாதியை பேச விரும்பாதவன் நான் இன்று பேச வேண்டிய சூழல். காரணம், தமிழர் ஒற்றுமை சிதையக்கூடாது என்பதற்காக. இந்த சாதியினர் தங்களுக்கு துணையாக நின்றார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காக போராடிய அந்த கம்யூனிஸ்டுகளும் அதே சாதியினர் என்பதனையும் காணொளியில் பல பேட்டிகளை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இயக்குனர் இரண்டையும் சமநிலைப்படுத்தி இருக்க வேண்டும். சரி, தவறிவிட்டார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படி ஒரு உன்னத படைப்பை கொடுத்திருக்கும் போது நாம் இந்த விடயங்களை பேசி தீர்த்து கொள்ளலாமே தவிர, இதனை ஒரு இனத்தின் அரசியலாக கொண்டு போவது எந்த வகையிலும் நியாயம் இல்லை, எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. காரணம், இதை முன்னெடுப்பவர்கள் இந்த சாதியினர் தானா அல்லது சாதியினருக்கு நான் முகம் என்று பேசும் ஒரு அரசியல் கட்சியா என்று பார்க்கும்போது இதை முன்னெடுப்பது அரசியல் கட்சி தான். ஐயா அவர்கள் ஆரம்ப காலத்தில் தமிழின உணர்வோடு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த போது நாங்கள் எல்லாம் அவரோடு நின்று இருக்கிறோம் களத்தில். அவரை முன்வரிசையில் நிறுத்திவிட்டு நாங்கள் போராட்ட களங்களில் களமாடி இருக்கிறோம். தமிழோசை என்ற ஒரு அருமையான பத்திரிகை, நாளிதழை, டெய்லி என்று சொல்கிறோம் இல்லையா, நாளிதழை நடத்தினார். அதனை நான் பலரிடமும் கொண்டு போய்
விளம்பரப்படுத்தி வாங்க செய்திருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சி பலரும் பார்ப்பதற்கு, என் வீட்டில் எல்லோரும் பார்ப்பதற்கு என்மேல் கசப்பு ஏற்படும் அளவிற்கு அவர்கள் பார்க்க நான் அதனை வலியுறுத்தி இருக்கிறேன். இப்படிப்பட்ட நான் தான், இப்படிப்பட்ட தமிழ் உணர்வாளர்கள் தான். ஐயா தமிழ் தேசிய அரசியலிலிருந்து ஒரு ஜாதி அரசியலுக்கு இறங்கி போகும்போது கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய சூழல்கள் வந்துவிட்டன. சரி, இப்போது நம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? ஜாதிக்கான அடையாளங்களையா, அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய மேன்மைக்காக குரல் எழுப்பி நிற்பதையா, அல்லது ஒரு சாதியின் மேலாண்மையை நிலைநிறுத்த குரல் எழுப்பி நிற்பதையா? இப்படி ஒவ்வொரு முறையும் சாதிக்கான அடையாளங்களுக்காக, சாதிக்கான மேலாண்மைக்காக, மேலதிகாரத்திற்காக நாம் குரல் கொடுத்து கொண்டு பேசிக்கொண்டு போராடி கொண்டு இருந்தோம் என்றால், நமது இலக்கான தமிழின மீட்பு, தமிழ் தேசிய மீட்பு, நாடற்று திரிகிறார்கள் தமிழர்கள் நாம், நாடற்று திரிகிறோம் தமிழர்கள் நாம், ஈழம் என்ற ஒரு மிகப்பெரிய கனவு அதுவும் தகர்ந்து விட்டது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தமிழனுடைய நாடாக நாம் பார்த்த ஈழம் மலர என்ன செய்ய வேண்டும்? தமிழின மீட்பு எப்படி எடுத்து செல்ல வேண்டும்? இயற்கைகள் அழிக்கப்படும் போது, திட்டமிட்டு அழிக்கப்படும் போது, கடல் வளம் சூறையாடப்படும் போது, இப்படி தமிழர்களின் உரிமையும் சூறையாடப்படும் போது நாம் நமக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்க போகிறோமா, இல்லது நமதான் இலக்கான நம் இனத்தின் மீட்புக்காக சண்டையிட போகிறோமா? சண்டையிட போகிறோம் என்றால் அதற்காக போராடி அந்த உரிமைகளை மீட்டெடுப்பது, அதுதான். இப்படி நாம் மேலும் மேலும் நமக்குள்ளேயே அடித்துக் கொள்வதற்கான சூழல்கள் தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது நண்பர்களே. இந்த சூழ்ச்சியை நாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனை கோடி வரப்போகிறது என்பதை விட, நமக்கு எத்தனை கோடி வேண்டும் என்பதை விட, இத்தனை கோடி தமிழன் இந்த நிலையில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டாயம் அது. எனவே ஜாதிகள் அற்ற நாம் எல்லோரும் தமிழர்கள், எல்லோரும் சமம். நாம் இன்னும் அந்த நிலையை, சமத்துவ நிலையை அடையவில்லை என்றால் எப்படி அதை அடைய செய்வது? நாம் ஒரு சமத்துவமான, சம உரிமை பெற்ற தமிழினத்தை எப்படி உருவாக்குவோம் என்ற கண்ணோட்டத்தில் மட்டும் நாம் வாழ்ந்து நம் போராட்டங்களையும் நம் செயற்பாட்டுகளையும் கொண்டு போவோமே ஆனால் நாம் கண்டிப்பாக நமக்குள் அடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்தாலும், இல்லை சூழல்கள் நேர்ந்தாலும் நாம் பேசி தீர்த்து கொள்ள முயற்சிப்போமே தவிர, நாம் இப்படி ஒரு உள்நாட்டு மோதலில், தமிழ்நாட்டுக்குள் உள்நாட்டு மோதலில் நாம் அழிந்து கொண்டு இருக்க மாட்டோம். நண்பர்களே, வாருங்கள், இனத்திற்கான விடியல், இனத்திற்கான மீட்பு, இது ஒன்றே இலக்காக இதற்குள் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்றால், நமக்குள் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்றால் அதை எப்படி மீட்டெடுப்பது என்பதனையும் ஆராய்ந்து கூடி வாழ்வோம். கூடி நம் இனத்தின் மேன்மையை, மீட்பை வென்றெடுப்போம். நன்றி தமிழர்களே, வணக்கம்.